புலம்பெயர் தமிழர்களினுடைய கைப்பொம்மையா இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயற்பட்டு கொண்டிருக்கிறார். புலம்பெயர் தமிழர்கள் சொல்றதையெல்லாம் அவர் கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிறதும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் என்ற ஒரு பொது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறது மஹிந்த ராஜபக்ச தரப்பு தான் இந்த குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கு. அந்த குற்றச்சாட்டு ஏன் முன்வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதிகள், அரசியல்வாதிகளினுடைய, முன்னாள் அமைச்சர்களினுடைய பாதுகாப்பு குறைக்கப்படுது. அவங்களுக்கு இருந்த சலுகைகள் நீக்கப்பட்டு வருது. இதில் ஒரு கட்டமாக இப்போ பாதுகாப்பு அதிகாரிகள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, குறைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற 5 முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் தலா 60 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தான் இனி கடமையில் ஈடுபடுத்தப்படுவாங்கன்ற ஒரு தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருக்கு. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன, இந்த எல்லாருக்குமே இந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. 60 பேர் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்ற தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருந்த 116 பாதுகாப்பு அதிகாரிகள், அந்த கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு இப்போ இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடமாற்றம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கடைசியாக ஒரு தடவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்த அதிகாரிகள் உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. கொழும்பு 7 இருக்கிற விஜயராம இல்லத்தில் அந்த புகைப்படத்தை முடிஞ்ச நான் காட்டுறேன். அந்த இடத்துல தான் இந்த சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அவருடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ச, 2 பேருடைய கால்கள்லையும் இந்த அரச உத்தியோகத்தர்கள் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று கண்ணீர் மல்க விடைபெற்று போயிருக்கிற காட்சி ஊடகங்களில் வெளிவந்திருந்தது. சில நேரம் அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோட்டோவை பார்க்குற நேரத்தில் உங்களோட மனசில் என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கை மாதிரியான ஒரு குட்டி நாட்டினுடைய ஜனாதிபதி மாதிரியும், ஜனாதிபதியினுடைய மனைவி, பாதுகாப்பு, அந்த கடமையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் மாதிரியும் இந்த ஃபோட்டோ பார்க்குற நேரத்தில் அப்படியே இல்லை. இலங்கை மாதிரியான ஒரு நாட்டில் இந்த அளவு ஒரு அரச குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்கன்றதை இந்த புகைப்படமும் கூட வெளிப்படுத்தி இருக்கு. அங்கே இருக்கிற அந்த வீடு, அந்த விஜயராம இல்லம் என்று சொல்லப்படுற சாதாரணமான வீடு கிடையாது. ஒரு மிக பிரம்மாண்டமான சொகுசு மாளிகை. இதுக்கும் கூட பொதுமக்களினுடைய வரிப்பணம் தான் செலவு செய்யப்பட்டிருக்கு. அங்கிருந்து அந்த உத்தியோகத்தர்கள், அரசு அதிகாரிகள் விடைபெற்று போன சந்தர்ப்பத்தில் கண்ணீர் மல்க விடைபெற்று போயிருக்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லியும் சிலர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடமையில இருந்து அதிகாரிகளினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு சொன்னால், வாழ்நாள் முழுக்க நாங்கள் மஹிந்த ராஜபக்சவோடு தான் இருக்க போகிறோம், எந்த விதமான மாற்றமும் நடக்காது என்ற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கும் இருந்திருக்கு. ராஜபக்ச குடும்பத்துக்கும் இந்த நாட்டினுடைய உரிமையாளர்கள் நாங்கள் தான் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை சில வருஷங்கள் முதல்ல வரைக்கும் இருந்தது. இந்த அரசு அதிகாரிகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை தான் இருந்திருக்கு. இந்த பாதுகாப்பு அதிகாரிகள் நீக்கப்பட்டதுக்கான காரணம் சம்பந்தமான கடுமையான விமர்சனங்கள் ராஜபக்ச தரப்பால் இப்போ முன்வைக்கப்பட்டு வருது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய சட்டத்தரணி மனோஜ் கமகே ஊடகங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதுக்கு பின்னால வேற உள்நோக்கங்கள், சூழ்ச்சிகள் இருக்க முடியும். அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா இருந்தால் அதுக்கான முழு பொறுப்பையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும். அவரை படுகொலை செய்யறதுக்கு யாரோ ஒரு தரப்புக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை தான் இப்போதைய அரசாங்கம் எடுத்திருக்கு என்ற விமர்சனத்தை சட்டத்தரணி மனோஜ் கமகே, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ராஜபக்சக்களினுடைய தீவிரமான ஆதரவாளர் சொல்லியிருக்கிறார். அதோட சேர்த்து அவர் முன்வைக்கிற இன்னும் ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு இருக்கு. புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற புலி ஆதரவாளர்களினுடைய கோரிக்கைக்கு அமையதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. புலம்பெயர் மக்கள், தமிழர்கள் சொல்றதையெல்லாம் இந்த அரசாங்கம் கேட்டு செயற்படுது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி புலம்பெயர் தமிழர்களினுடைய ஒரு கைப்பொம்மை மாதிரி செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற கருத்துப்பட சட்டத்தரணி மனோஜ் கமகே சில விஷயங்களை முன் வச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. உண்மையில் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களாக இருக்க முடியும், இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற தமிழர்களாக இருக்க முடியும். இந்த ராஜபக்சகளினுடைய பாதுகாப்பு, இல்லாட்டி எந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாகவும் தமிழர்கள் பெருசாக அலட்டிக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. பொதுமக்களோட வரிப்பணம் வீண்விரயம் செய்யப்படுது என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழர்களோட பிரச்சனைன்றது அது கிடையாது. நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும், கொடுக்காம இருக்க முடியும். ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் ராஜபக்சர்களுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்படணும் என்றதுதான் பெரும்பாலான தமிழர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். என்று சொன்னால், அவங்களுக்கு ஏதாவது தப்பித்தவறி நடந்தாலும் கூட நீங்கள் விரல் நீட்ட போகிறது தமிழர்கள் மேல் தான். புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள், இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் மேல் தான் நீங்கள் எப்படியுமே குற்றச்சாட்டை சுமத்த போகிறீங்க. அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படணும் என்றதுதான் தமிழர்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். என்னென்னு சொன்னால்,
ஒரு விஷயம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மஹிந்த ராஜபக்சவை நீங்களே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே படுகொலை செய்து அந்த பிணத்தை வச்சு ஒரு பிண அரசியல் செய்து அனுதாப அரசியல் செய்து ராஜபக்சக்களினுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிறது தமிழர்கள் தான் என்று சொல்லி பிண அரசியல் செய்யறதுக்காகவும் மஹிந்த ராஜபக்சவை அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் படுகொலை செய்தாலும் ஆச்சரியப்படுறது கொண்டும் கிடையாது. 2019 ஒரு குண்டு தாக்குதலை நடத்தி பலருடைய நூற்றுக்கணக்கானவர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் என்றதை நான் சொல்லல. பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி பாராளுமன்றத்துக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச ஊடகங்களில் சேனல் 4 டாக்குமெண்ட்ரிலையும் ஆவணப்படத்திலையும் ராஜபக்சர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்காகத்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்து அதன் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு கூட நீங்கள் முயற்சி எடுத்தாலும் எடுக்கலாம். இதனால் ராஜபக்சகளினுடைய பாதுகாப்பு குறைக்கப்படக்கூடாது என்றதுதான் தமிழர்களினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும். மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதுக்கு பிறகு போலீஸ் தலைமையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்புக்காக மட்டும் மற்ற செலவுகள் கிடையாது, பாதுகாப்புக்காக மட்டும் ஒவ்வொரு வருஷத்திலையும் செலவு செய்யப்படுற தொகை 1100 மில்லியன் ரூபாய். அப்படியா இருந்தால் 110 கோடி ரூபாய் 110 கோடி ரூபாய் பொதுமக்களோட வரிப்பணம் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்புக்காக மட்டும் செலவு செய்யப்படுது. ஒரு வருஷத்தில் செலவு செய்யப்படுற பணம் மஹிந்த ராஜபக்சவுக்கு மட்டும் 326 மில்லியன் ரூபாய். அப்படியா இருந்தால் 32.6 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் செலவு செய்யப்படுது என்ற கணக்கறிக்கையும் கூட போலீஸ் தலைமையகம் நேற்று வெளியிட்டிருந்தது. சிலர் விமர்சிக்கிற குற்றம் சாட்டுற மாதிரி மஹிந்த ராஜபக்சவுக்கோ இல்லாட்டி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கோ இந்த விதமான பாதுகாப்பு குறைபாடும் கிடையாது. போலீஸ் அதுக்கு மேலதிகமாக இராணுவம் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக ஆராயறதுக்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு. அவங்க அடிக்கடி கூடி இந்த பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கலாமா குறைக்கலாமான்றது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. பாதுகாப்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்றதை போலீஸ் தலைமையகம் சொல்லியிருக்கு. இப்போ ராஜபக்ச தரப்பு முன்வைக்கிற குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் 60 பேர் ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்புக்கு போதாது என்ற விஷயம் சொல்லப்படுது. இப்போ யுத்தத்தை வெற்றி கொண்டவர்கள் என்று சொல்லி அடிக்கடி மாறுதட்டி கொள்றீங்க. அந்த யுத்தத்தை வெற்றி கொண்ட தரப்பால 60 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய உயிரை பாதுகாக்க முடியாதன்ற ஒரு கேள்விதான் இருக்கு. இல்லாட்டி உங்களுடைய பாதுகாப்பு தரப்பு மேல உங்களுக்கே ஒரு சந்தேகம் ஏற்படுதான்ற கேள்வியும் கூட இந்த விமர்சனங்களை பார்க்குறவங்களுக்கு ஏற்படுது. எப்படியா இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய கொள்கை அடிப்படையிலான தீர்மானத்தின்படி இந்த ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு இப்போ குறைக்கப்பட்டிருக்கு. தமிழர்களினுடைய கோரிக்கை இது கிடையாது. பொதுமக்களோட வரிப்பணம் வீண்விரயம் செய்யப்படக்கூடாதுன்றதான் எல்லா மக்களினுடைய எதிர்பார்ப்பும் கூட. தமிழர்களுக்கு இதை விட வேறு எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் இருக்குது. தமிழர்களினுடைய நீண்ட காலமான அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படணும். ஒரு 3ஆம் தர பிரஜைகள் 2ஆம் தர பிரஜைகள் மாதிரி தமிழர்கள் நடத்தப்படக்கூடாது. நாங்கள் இந்த நாட்டினுடைய மூத்த குடிகள், நாங்களும் இந்த நாட்டுக்கு உரித்துடையவர்கள் என்ற அடிப்படையில் தமிழர்கள் நடத்தப்படணும். இப்போ இருக்கிற மற்ற பிரச்சனைகள், காணி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும். அபகரிக்கப்பட்டிருக்கிற காணிகள் உடனடியாக விடுவிக்கப்படணும். அதிகமாக இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்படணும் என்ற மாதிரியான நியாயமான கோரிக்கைகள் தான் தமிழர்கள் மத்தியில் இருக்கு. இப்போ ராஜபக்ச தரப்புக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது தமிழர்கள். அது நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் கூட அந்த கோரிக்கையை முன்வைக்கிறது தமிழர்கள் என்ற அடிப்படையில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அதே மனநிலை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆட்சியில் இருந்த நேரத்திலையும் அந்த மனநிலை இருந்தது. இப்போ தோல்வி அடைஞ்சது வீட்டுக்கு போயிருக்கிற நிலையிலையும் அதே மனநிலையோடு தான் ராஜபக்ச தரப்பு இருக்குது. மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்புக்காக செலவு செய்யப்படுற பணம் ஒவ்வொரு வருஷமும் 32 கோடி ரூபாய். அப்போ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுது. ஆனால் மஹிந்த ராஜபக்சவினுடைய சொந்த மாவட்டம் ஹம்பாந்தோட்ட மாவட்டம் வறுமையில் முன்னணியில் இருக்கிற ஒரு மாவட்டங்களில் உண்டா கருதப்படுது. இவரோட வரிப்பணம் மோசடி, இந்த பொதுமக்களோட வரிப்பணம் வீண்விரயம் செய்யப்பட்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒவ்வொரு வருஷமும் 32 கோடி ரூபாய் பாதுகாப்புக்காக மட்டும் செலவு செய்யப்படுது என்ற செய்தியை நேற்று கேட்டதுக்கு பிறகு எனக்கு இன்னும் ஒரு செய்தி ஞாபகம் வந்தது. 2019 ஊடகங்களில் அதிகம் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஹம்பாந்தோட்டையில் திஸ்ஸ மகாராமன்னு சொல்லி ஒரு பிரதேசம் இருக்குது. பலருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மஹிந்த ராஜபக்சவினுடைய சொந்த கிராமத்துக்கு சொந்த மாவட்டத்தில் அவருடைய ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் வறுமை காரணமாக
11 மாத குழந்தையினுடைய உயிர் காவு கொள்ளப்பட்டிருந்தது. பிரேத பரிசோதனை அறிக்கையிலையும் இது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த குழந்தையினுடைய உயிர் பறிபோனதுக்கான காரணம் பட்டினி, ஊட்டச்சத்து குறைபாடு என்றது உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் அந்த குழந்தையினுடைய உயிர் காவு கொள்ளப்பட்டதுக்கான காரணம் ஊட்டச்சத்து குறைபாடோ பட்டினியோ கிடையாது. மஹிந்த ராஜபக்சவினுடைய இந்த மாதிரியான ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கை, அந்த ஆட்சி காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட சில தீர்மானங்கள் தான் அவருடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களையே வறுமைக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் வச்சிருக்கு. 11 மாத குழந்தையினுடைய உயிர் காவு கொள்ளப்படுறதுக்கும் அதுதான் காரணமாக இருந்தது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச என்ற பெயரில் மத்தள சர்வதேச விமான நிலையம், விமானங்களை வராத விமான நிலையம், சூரிய விவ ஹம்மாந்தோட்ட மஹிந்த ராஜபக்ச கிரிக்கெட் மைதானம் என்று சொல்லியெல்லாம் கட்டப்பட்டிருந்தது. அதே மாவட்டத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் வறுமையினுடைய கோரப்பிடியில் ஏராளமான குடும்பங்கள் சிக்கி தவிச்சு கொண்டிருக்கு. இப்போ இவருடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டதுக்கு பின்னால் பொதுமக்களோட வரிப்பணம் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என்றதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை சிங்கள மக்கள் மத்தியில் உருவாகணும் என்றதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரு தரப்பு மக்கள் மத்தியில் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு தரப்பு மக்கள் மத்தியில் அந்த மாற்றத்தை வெளிப்படையாக காண முடியாமல் இருக்குது. இன்னும் சில வருஷங்கள்லையாவது அது நடக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.